ஹலோ வியூவர்ஸ், நம்ம வைஸ் எப்படி இருக்கீங்க? நல்லாவே நம்புகிறேன். நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன். நம்ம வளரணும் அப்படின்னா நமக்கு யாருடைய உதவியாவது கண்டிப்பாக தேவை. அப்படி ஒரு உதவி இல்லாமல் நம்ம வளர்றது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது யாருடைய உதவியாலையுமே நம்ம வளர்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே நன்றி மரியாதை நமக்கு இருக்கும். அதேமாதிரி அவங்களும் நமக்கு அந்த உதவி செஞ்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு அன்போ இதில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. அதனால நமக்கு அதை செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த லெவல்லே இருந்துச்சு அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் அதுக்கு மேலே ஒரு நன்றியாக இருக்கிறதோட சரி, அவர் நம்மளால் முடிஞ்ச செஞ்சப்பா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில். ஆனால் அதை தாண்டி ஒரு அன்பு, ஒரு வெளிப்பாடு, இவருக்காக செய்கிறதுக்கு என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடி ஆகிறதும், இவருக்காக என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னும் போது தான் இங்கே என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை கிளைக்கிறதுக்குனே ஒரு கூட்டணி இருக்கும். அந்த மாதிரி வேலையை செய்கிறது தான் அவங்கள சுற்றி இருக்கவங்க, இவங்கள சுற்றி இருக்கவங்க, இது எல்லா சைடுமே நடக்கும். இது மனித இயல்பு. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே எந்த ரத்த சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க மேலே வச்சுருக்க அன்பமும் சரி, அவர் மேலே வச்சுருக்க அன்பமும் சரி, அந்த ரத்த சம்பந்தம் கூட உடைய அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்களையும் ஏகப்பட்ட பிரச்சனையும் உண்டாகும். அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே தளம், திருப்பியும் ஒரே தளத்தில் பிரயாணம் பண்ணும்போது இவங்களுக்கு முன்னோடியாக இருந்து இவங்களை விட இவர் முன்னாடியாக போயிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த காண்டு, வைத்தறிச்சல் அப்படின்ற சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வரத்தான் செய்யும். இது ஒரு மனித இயல்பு. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு தெரியும். அஃப்கோர்ஸ் தேமுதிக அந்த கட்சியின் இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களின் ஒரு மனநிலைமை தான் நான் சொல்லுவேன். அவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பார்த்ததுக்கப்புறமா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவோட சாராம்சம் என்ன, அவங்களுடைய கருத்து ஏற்கக்கூடியதா, ஏற்கப்படாததா, இல்லை காழ்ப்புணர்ச்சியா, இல்லை வைத்தறிச்சலா, இல்லை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட கமெண்ட்ஸை போட்டுட்டு போங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்னும் ரிக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் இன்னும் அக்செப்ட் பண்ணப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் நம்பரையாவது அனுப்பிச்சு அதில் நீங்கள் என்ன ஆட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் மைட் பி ஸ்கேம், இட் மைட் பி ஸ்பேம், எதாவது வேணா இருக்கலாம். நேற்று அப்படி ஒருத்தர் கேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, என் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு. அது இப்போ திருப்பி ரிகவர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம யார்கிட்டையும் தில்லாலங்கடி வேலை பண்ணுறது இல்லை, அதனால் கரெக்டாக போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஸோ அந்த நம்பரில் ரிக்வஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு இன்னும் அக்செப்ட் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் வில் பி ஜாயின் இந்த குரூப். அக்செப்ட் ஆகலைன்னா அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. வாங்க உள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாலின், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இப்போ ரீசெண்டாக எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதான் நம்மளோட முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் பயங்கரமான கடின உழைப்பை ஆஸ்பத்திரியிலேருந்து போட்டதே நம்ம பார்த்துருப்போம். ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம். லுங்கி, சட்டை, துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதாவது எங்கே வேலை பார்க்கணுமோ அங்கே வேலை பார்க்குறாரா நமக்கு தெரியல, எங்கே ஓய்வு எடுக்கணுமோ அங்கே போய் வேலை பார்க்குறாரு. எதுக்கு இந்த நாடகம்னு ஏகப்பட்ட பேர் வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அவரை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு போய் பார்த்தாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் அவர்கள் போனார். அப்புறம் தேமுக தலைவராக இப்போ பிரேமலதா இருக்காங்க, அவங்க போய் பார்த்தாங்க. அதற்கு முன்னாடி வேற ஒரு காரணத்தை வச்சு எம்.கே. ஸ்டாலினை போய் பார்த்தது நாம் டம்ளர் பாய்ஸோடைய அந்த தலைவர் போய் பார்த்தாரு. அவர் போய் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ இவங்களை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இவங்களோட ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இவங்களோட ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் அரகண்டாக இருக்குது. இவங்களோட ஸ்பீச்சில் ஒரு என்னது திமிருத்தனம் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருக்கீங்க. உண்மையாலுமே திமுறா இல்லை உண்மையாலுமே அது என்ன அப்படின்றத நம்ம அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு வந்தோம்னா தெரியும். இதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் காண்டா தானே ஆகுது. நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற அந்த டோனு, அதாவது ஆக்சுவலி இந்த பிரேமலதா அவங்களுடைய டோனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போல்டு டோனு. அந்த போல்டு டோனில் அவங்க இந்த மாதிரி பட்டுன்னு பதில் சொல்லும்போது அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய அரகன்ஸாக தான் அது தெரியும். ப்ளஸ் அது உண்மையாலுமே அந்த அரகன்ஸில் தான் அவங்க சொல்கிறாங்களா, இல்லை கட்டுப்பில் சொல்கிறாங்களா, ஏன்டா என்கிட்ட அவரை பற்றி கேட்குறீங்கன்ற கட்டுப்பில் சொல்கிறாங்களா அப்படின்ற இந்த எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் ஆங்கிள்லேயும் அதை நம்ம யோசிச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயந்தான், இவருடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த வளர்ச்சியின் நன்றியை தான் விஜய் அவர்கள் இன்றைய வரைக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நன்றி கடனின் பேரில் தான் ஆகஸ்ட் 25 மாநாடு மதுரையில் வைக்கிறது, விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது. இன்றைக்கி தமிழக அரசியல் பயங்கர அரசியல் செஞ்சனால விநாயகர் சதுர்த்தி வருது, அது வருது, இது வருதுன்னு காரணம் காட்டி டேட்டை மாற்ற சொல்லி 21ஆம் தேதி இப்போ மாநாடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ விஜய் அவர்கள்
எப்பயுமே விஜயகாந்த் அவர்கள் மேலே நன்றியாக அதே மரியாதையோடு தான் இருக்கார் அப்படின்றத அவர் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறார். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு விஜய் மேலே அன்பு வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தம்பி அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில் வச்சுருந்தார். அப்போ இந்த அளவுக்கு 2 நபர்களும் பாசம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரே ஃபீல்டு தான். இவரும் சினிமா துறை, இவரும் சினிமா துறை. இவர் ஒரு லெவலில் வர்றாரு, இவர் வளர்ந்து வர்றாரு. அதுக்கப்புறமா இவர் கட்சி தொடங்கி கட்சியிலேருந்து அதுக்கப்புறமா இன்றைக்கி அவர் போயிட்டார். இவரும் வளர்ந்து மிகப்பெரிய உச்ச நடிகராகி கட்சி தொடர்ந்து இன்றைக்கி கட்சியும் மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கும்போது இவங்க எல்லாருமே இவங்கள விட சீனியர். எல்லாத்துலேயுமே படங்களில் இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும், கூட்டணியில் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இவங்க சீனியராக இருந்தாலும் இன்றைக்கி இவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு மீடியா அட்ராக்ஷனும், ஒரு மக்கள் அட்ராக்ஷனும், மக்கள் காட்டக்கூடிய அன்பும், இவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியலில் வரவேற்பும் இவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்றது மிகப்பெரிய வைத்தறிச்சல் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி. நான் சொன்ன மாதிரி இந்த அன்பு அப்படின்றது வந்து இவருக்கு இருக்குது. அதனால இவர் வந்து இவருக்கு செஞ்சார், இவர் வந்து இவருக்கு செஞ்சார் அப்படின்னு பார்த்தா இவருக்கு செஞ்சதுக்கான காரணமும் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கான ஒரு கடமை. இவர் வளர்ந்தது எஸ்ஏசி சந்திரசேகர் அவர் விஜயோட அப்பானால அவர் எடுத்த படங்கள் மூலிமா விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்தார். அதனால இவருக்கு மிகப்பெரிய நன்றி மரியாதையும் எஸ்ஏசி மேலே விஜயகாந்த் அவர்கள் இருந்தனால அவருடைய பையனான விஜய் அவர்கள் நடிக்க வரும்போது அவருக்கு வளர்ச்சிக்காக கண்டிப்பாக இவர் உறுதுணையாக இருந்தார். பட் இதை எஸ்ஏசி அவர்கள் எப்படி பார்க்குறாருன்னா, விஜயகாந்த் அவர்கள் அந்த டயத்தில் மிகப்பெரிய ஒரு ஹீரோ, வளர்ந்த ஹீரோ ஆகிட்டார். அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் வந்து மனுக்காக செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நன்றி தெரிவிக்கிற ஒரு நபராக தான் எஸ்ஏசி அவர்களும் இருக்கிறார். அதாவது எஸ்ஏசி அவர் மனசில் நான் தான் வந்து சான்ஸ் கொடுத்து பெரிய பெரிய நடிகர் ஆக்கினேன்ற அந்த தலைக்கணம் கிடையாது யார்கிட்ட, எஸ்ஏசி அவர்கள்ட்ட. அப்போ அதே பண்பு தான் இங்கே விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. நீங்கள் என் படத்தில் நடித்தனால நான் ஹிட்டானே அப்படின்னு ஒரு நன்றியோடு இருக்கிறது. இதே விஜய் அவர்கள் இப்படி நினச்சிருக்கலாம், எங்கள் அப்பா இல்லாமல் நீங்கள் வளர்ந்து வந்திருப்பீங்களா அப்படின்னு நினச்சிருந்தா இங்கே அந்த நன்றி இருந்திருக்காது. ஆனால் இவர் என்னுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இங்கே அப்பா மகன் இருவருமே விஜயகாந்த் அவர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதையும் நன்றியும் எல்லா லெவலிலும் மாற்றம் இல்லை. இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றத நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்தில் 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் சினிமா துறையில் சேர்ந்துட்டார், ஒருத்தர் அரசியல் துறையில் இருக்கிறாரு. அவங்க அம்மா வந்து அதை லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவங்க எல்லாத்தையும் லீட் பண்ணி கொண்டு போகிறது பிரேமலதா அவர்களுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய சுதாகரா, அவர் பேர் அவர் தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறார். அப்போ இந்த குடும்பத்தில் இன்றைக்கி தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி இவங்க பிரதானமாக ஆரம்பித்து ஒரு எதிர்கட்சியாக வந்து உட்காந்து அதற்கப்புறமா மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்து கடைசியில் அந்த கூட்டணினால் கொலநாசம் ஆகி விஜயகாந்த் அவர்கள் உடம்பு நிலை சரியில்லாமல் போய் இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் போயிட்டார். கிட்டத்தட்ட தேமுதிக கட்சி அப்படின்ற ஒரு கட்சியே வந்து இன்றைக்கி 1% அந்த ரேஷியோக்கு வேலை போயிட்டாங்க, கீழே போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கான இடம் அப்படின்ற ஒரு இடம் வந்து இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட இடம் அப்படின்ற வந்து இல்லை. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கப்புறமா அவருக்கு நன்றி கடன் பட்ட வகையிலும் அவரை வந்து நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, மக்கள் நிறையா பேர் வந்து அவருடைய அந்த இறப்பை வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிச்சனால இன்றைக்கி தேமுதிக அப்படின்னும் போது அவர்களுக்கான ஒரு சின்ன அங்கீகாரம் அங்கங்கே கிடைக்குது அப்படின்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அரசியல் கட்சிகளில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, என்னுடைய கட்சியில் சேர்பவர்களுக்கு, என்னுடன் என் தலைமையில் கூட்டணியில் சேர்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாருக்கும் தான் பொருந்தும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னா எல்லாருக்கும் பொருந்தும். தேமுதிகவாக இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், என்டிகே, இதுவும் எல்லா கட்சிக்குமே என் தலைமையில் நீ வரியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் கணக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகும்போது எல்லாருக்குமே என்ன ஆகுனா, நீ கட்சி நேற்று ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ பெரிய ஆளா, நீ இவ்வளோ பெரிய ஆஃபர் எங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாக வளர்ந்துட்டியா அப்படின்ற சின்ன சின்ன அந்த கடுப்புலாம் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சி இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாரும் ஆடி போய் உட்காந்துட்டாங்க அப்படின்றதுல மாட்டுக்கருத்தே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி வந்து விஜய் அவர்களை தனித்து நிறுத்த விடலான்னு பார்த்துட்டு டிஎம்கே எல்லா வேலையும் பார்க்கும், காசை கொட்டுது. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 17-18 கோடி ரூபா விஜய் அவர்களை வந்து விமர்சனம் செய்கிறதுக்கு மட்டுமே இவங்க வந்து பெண் நிறுவனம் மூலியமாக பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க திமுக. இந்த கொத்தடிமைகளுக்கு நம்ம 200 பீஸ்ன்னு சொல்கிறோமே, அது உண்மை தான். அந்த 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு இவங்க வேலை பார்க்குறது உண்மை அப்படின்றது நம்ம பசங்க நொங்கு எடுத்து எல்லாத்தையும் போட்டு ட்விட்டர்லேயும் சோசியல் மீடியாலையும் போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு எப்படிரா இவருடைய வளர்ச்சியை கெடுக்கிறது.
விஜயகாந்த் அவர்களையும் இதே திமுக அரசாங்கம் தான், இதே ஏடிஎம்கே அரசாங்கம் தான் மீடியா வந்து வச்சு பேசி அவரை அசிங்கப்படுத்தி ஜோக்கராக மாற்றி அவரை கொன்னதுக்கு மிகப்பெரிய பங்கு மீடியாவுக்கு தான் இருக்குன்னு அந்த கோபம் இன்றளவும் பிரேமலதா மனசில் இருந்தாலும் தன்னுடைய கட்சியின் வளர்ச்சியா இல்லை கட்சியின் நிதி வளர்ச்சியா அப்படின்னு பார்க்குறதுல இன்றைக்கி அந்த பாயிண்டில் தான் வந்து எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்க கேட்குற கேள்வியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராங். ஏன் சொல்லவா, சினிமா வேறு அரசியல் வேறு. எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்கிறது, எங்களுக்கென்று லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க. நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன சொன்னேன், கேப்டன் படத்தை யாரும் எங்கள் அனுமதி இல்லாமல் எங்கும் போடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து தவறான முன்னுதாரணம். எங்கள் தொண்டர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அதை விரும்பலை. சினிமா வேறு அரசியல் வேறு. அதனால் எங்கள் கட்சியின் வளர்ச்சியை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற கட்சிகளை அவங்கவுங்க கட்சி அவங்க வளர்க்கட்டும். கடைசியில் கூட்டணி அப்படின்னு வரும்போது யார் யாரோட கூட்டணி அமைக்கிறார்களோ அப்போ அந்த கேப்டன் புகைப்படத்தை கூட்டணியில் இருக்கிறவர்கள் பயன்படுத்திக்கலாம். நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எங்களுடைய அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை எந்த கட்சியினரும் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக சில சின்ன கட்சிகள்லாம் வந்து இன்டர்வியூவில் நான் பார்க்குறேன். அவங்க எப்படி இதை சொல்லலாம், விஜயகாந்த் அப்படின்றவர் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் வந்துட்டார், ஒரு மக்களுக்கானவர், அவர் படத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டை எடுத்து வைக்கிறாங்க. இது சரியாக தவறான்னு கேட்டால், சின்ன கட்சி போன்றவர்கள் விஜயகாந்தை ஒரு முகமாக காட்டுவது அப்படின்றது வந்து கட்சி ரீதியாக காட்டுவது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கட்சியிலையும் அதிகாரத்திலும் இல்லாத தலைவர்களை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். லைக் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், இவங்களெல்லாம் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். அவங்கள யார் வேணால் யூஸ் பண்ணலாம், இந்த கட்சி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் ஒரு கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை நாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், பிரேமலதா அந்த இடத்துல தான் மாறுபடுறாங்க. சினிமா வேறு அரசியல் வேறு அப்படின்றத மிக தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அரசியல் ரீதியாக தான் அவங்க வந்து விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ண விட மாட்டோம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. பட் சினிமா துறையில் விஜய் அவர்கள் வந்து கோட் படத்துக்காக போய் கேட்டாங்க, அதற்கு அப்ரூவ் கொடுத்தாங்க, படத்தில் வந்து அந்த காட்சிகள் வந்துச்சு, அதெல்லாமே பார்த்தோம். ஸோ சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ். அதிலே என் கணவருடைய படத்தை வந்து சின்ன ஒரு ப்ரொடியூசரோ சின்ன படங்கள் எடுக்கிறவங்களோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால அவங்க வாழ்கிறாங்கன்னா பிழைச்சிட்டு போட்டும் அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் கட்சியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்து இவங்களுடைய நிலைப்பாடு சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது சரின்னு தான் படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சிக்கு அவர் தான் முகம். தேமுதிமுக அப்படின்னா அதற்கு விஜயகாந்த் அவர்கள் தான். டிஎம்கேனா அதுக்கு கலைஞர், இப்போ ஸ்டாலின். ஏடிஎம்கேனா எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ இபிஎஸ். என்டிகேனா சீமான். விசிகேனா திருமாவளவன். பிஎம்கேனா ராமதாஸ், இப்போ அன்புமணி. ஸோ இப்படி ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு முகம் இருக்கும்போது, இந்த கட்சியின் மற்ற தலைவர் முகத்தை எடுத்து மற்ற கட்சியினர் வைத்து அதை வந்து தன்னுடைய அவர் வந்து நன்றி கடன் பட்டவராக இருக்கட்டும், அவர் மேலே நம்ம வச்சுருக்க அன்பாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சரியில்லை அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டு கட்சிக்குமே வந்து பாதகமாக முடியும். அதே இல்லைன்னா ஒரு கட்சிக்கு சாதகமாகவும் ஒரு கட்சிக்கு பாதகமாக முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விஜய் அவர்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக, அவரை யாரையுமே இது வரைக்கும் தன்னுடைய கட்சியில் இது வரைக்கும் எந்த கூட்டணியும் வந்து சேரலை, அது எல்லாருக்குமே தெரியும். அதற்கான வேலைப்பாடுகள் போய்கிட்டு இருக்குது, அது ஒரு சரி போட்டும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தனி ஒரு மனிதராக இன்றைக்கி அவ்வளோ பெரிய அட்ராக்ஷன், இன்றைக்கி அவர் என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் அவர் மீடியாவே அவமதிக்கிறான்னு சொல்கிறாரு, வீடியோவை பார்க்கல அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட இந்தியா டுவெண்ட்டியில் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த இன்டர்வியூ என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரியல வெளியில். ஸோ அவர் மீடியாவை பார்க்கலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மீடியாவை பார்க்கலைனாலும் அவரை தவிர்த்து இன்றைய தமிழக அரசியலில் செயல்படுறதுக்கு மீடியானாலே முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் அவர் என்ன பண்ணாலும் மீடியா எடுத்து போட்டு பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான வருமானம், வியூஸ் அதில் இருக்குது. ஸோ அதனால் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பை மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் இது செய்கிறார், விஜய் அவர்கள் அது செய்கிறார், விஜய் இதை செய்ய போகிறார், விஜய் கட்சி இதை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பை மாதிரி மற்ற கட்சியினருக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயகாந்த் அவர்களை வந்து விஜய் அவர்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நாளைக்கு இந்த மாநாட்டுக்கு ஒரு கூட்டமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மதுரை மாநாட்டுக்கு. இப்போ இதில் விஜய்க்காக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறத விட விஜயகாந்துக்காக வந்த கூட்டம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து அது மடைமாற்றப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்காக விஜய் அவர்கள் 25ஆம் தேதி அந்த மாநாடை வைக்கணும்னு நினச்சிருந்தா கூட எனக்கு உள்ளுக்குள்ளே இது தேவையா தளபதி அப்படின்ற எண்ணம் தான் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் பவரை தனியாக காட்டுங்க, அதுக்கப்புறம் யார் வந்து சேரணுமோ அவங்க சேரட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். அதே மாதிரி நல்ல வேளை போலீஸ்காரங்க ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்து சிக்கலை கொடுத்து தேதியை மாற்றி விட்டாங்க. அந்த வகையில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான்.
இந்த நேரத்தில் பிரேமலதா அவர்கள் எம்கே ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து என்னுடைய கணவர் படத்தை, அதாவது தேமுதிகவின் தலைவர் படத்தை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அன்டில் அன்லெஸ் எங்களுடைய கூட்டணிகள் உறுதியாகும் வரை அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்னா அந்த கட்சி தலைவர்களுடைய படத்தை வச்சுறது, அவங்களுடைய மாநாடு மற்ற விஷயங்கள் வைக்கிறது வந்து சகஜம். ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில் இருப்பாங்க, அது அப்போ வச்சுக்கலாம். அதற்கு முன்னாடி இதை வைக்கிறது வந்து விஜய் அவர்களுக்கு மைனஸ் ஆகும், அதே டயத்தில் இது திமுகவுக்கு ப்ளஸ் ஆகும் போகும். எப்படின்னா பார்த்தியா, இவ்வளோ பெரிய மாசு இருக்குன்னீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னீங்க, முதல் மாநாட்டில் வந்து விஜயகாந்த் அவர்கள் படத்தை வைக்கல, ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் வச்சனால தான் மதுரையில் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அப்போ விஜயகாந்துக்கு மதுரைனா மவுசு, விஜயகாந்த்னா மதுரை, விஜயை விட மதுரையில் மவுசு விஜயகாந்த் அவர்கள் தான். அப்போ விஜய்யை விட கட்சியை விட தேமுதிக தான் மதுரையில் மவுசு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் அவர்களுக்கான அந்த வளர்ச்சி பாதையை ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடிப்பாங்க. இந்த விஷயத்தை ஏன் தமிழக வெற்றி கழகம் யோசிக்கலை அப்படின்ற என் தாட் எனக்கு வருது. ஒருவேளை நான் என்ன யோசிக்கிறேன்னா, 25ஆம் தேதி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணார். பட் விஜயகாந்த் படங்களை வைக்கலாமா வேண்டாமான்ற ஐடியாவில் இருந்துச்சா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஒருவேளை அப்படி இருந்திருந்தாங்கன்னா நல்ல வேளை அது நடக்கலை அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானதான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பிரேமலதா அவங்க சொன்னது, என் கணவரின் படத்தை மற்ற கட்சிகள் உபயோகிப்பதை நாங்கள் வன்மையாக தடுக்கிறோம், மீன்ஸ் அதற்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா, நான் பற்றியா நாங்கள் தான் பெரிய கட்சி, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அது டிவிக்காவாக இருக்கட்டும், இல்லை நான் விஜய் என் மகன் மாதிரி பார்க்குறேன்னு சொன்னாலும் இருக்கட்டும், என் தம்பி மாதிரி விஜயகாந்த் பார்க்குறேன்னு சொன்னாலும் சொல்லட்டும், இது என் கட்சி, என் குடும்பம், என் குடும்பத்தில் நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், நீ வெளியாளாக இருந்து அப்படியே நன்றியாக இருந்துக்க அப்படின்றது தான் இதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அவங்களுடைய கட்சியில் அவங்க தான் பிரதானமாக இருக்கணும், அவங்க பையன் தான் அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி தனியாக இருக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த டிமாண்ட் அண்ட் பாலிசியில் போய் டிஎம்கே கிட்ட பணப்பெட்டிக்காக பல விதமாக பேச முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இவங்க அந்த இத்துப்போன கட்சிகளை எதிர்த்து தான் தேமுதிகவாக இருக்கட்டும், நாம் தமிழாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சிருந்தார்கள். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்ததுக்கப்புறமா இதே கூடாரத்தில் சென்று இவர்கள் எல்லாம் கை நினைக்கிறார்கள் அப்படின்னா, இவர்கள் மக்களுக்கானவர்களா இல்லை பணத்துக்கானவர்களா அப்படின்றத மக்களாக நீங்கள் தான் யோசிக்கணும். அவரை தவிர்க்கணும்னு நினச்சாலும் தவிர்க்க முடியாத இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு வந்து அவங்க நம்மளுடைய கட்சியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில டைம் அவங்க பையனை யோசிச்சு பார்ப்பாங்க, நம்ம பையனை கொண்டு போயிட்டு இந்த டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அடிமையாக கொடுக்குறதா, இல்லை இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல இங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டு வளர்ச்சியை கொடுக்குறதா அப்படின்றத பிரேமலதா அவர்கள் தான் டிசிஷன் பண்ணிக்கணும். பட் மக்களாகிய நாம் என்ன டிசிஷன் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி நடந்தாலும், அதாவது இந்த மாதிரி இந்த கூட்டணிகள் இவங்கெல்லாம் போய்ட்டு திருப்பி இதே திராவிட கட்சிகளோட சேர்ந்து மொத்தமாக ஒன்றா நின்று விஜயர்களை தனியாக நிறுத்தினா, அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, ஒட்டுமொத்த பேரும் களவாணி பயல்கள், அவர்கள் எல்லாம் நம்மளை ஏமாற்ற தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லாம் யார் கூட நிற்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ விஜய் அவர்கள் நம்மளை நம்பி தான் வந்திருக்காரு, மக்களை நம்பி தான் கூட்டணி, ஸோ மக்களுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்திலும் சமரசம் செய்யாமல், சட்டத்தை மீறாமல், மக்களுக்கு எந்த வகையிலும் பிரச்சனையை கொண்டு வராமல் ஒரு கட்சியை இப்போ வழி நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னா அது விஜய் தான். ஸோ அவர் மாதிரி ஒரு தலைவர் கிடைச்சா அப்போ தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பார்க்கும் அப்படின்றதையும் தமிழக மக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று 2026 கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுட்டு another வீடியோவில் டேக் அப்.